அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் மீது புகார் கொடுத்த ரெட் அண்ட் ஃபாலோ திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் மகேஷ் ரம்யா அவர்கள் ஏற்கனவே அவரோட சமூக வலைதளங்களில் கிருத்தியா உதயநிதி புகைப்படத்தை பகிர்ந்து என் நண்பரின் மனைவி அப்படின்னு சொல்லி போஸ்ட்லாம் போட்டிருந்தாரு. அதெல்லாம் இப்போ வெளியாச்சு. அது கூடவே இப்போ ஒரு சிறப்பு இணைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, உதயநிதி என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க, அவர் கூட நான்லாம் ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட்லாம் விளையாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோவும் வெளியே இருக்குது. இதை தொடர்ந்து பல புள்ளிகளை வந்து இணைச்சி இந்த வழக்கினுடைய பின்னணியை அலசி ஆராய வேண்டியிருக்கு. உங்களுக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, என்னோட நண்பர் தான். எல்லாரையும் என்னடா இவர் நண்பர் சொல்றாரு மட்டும் நினைக்காதீங்க. அவர் என்னோட நண்பர், சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா கிரிக்கெட் விளையாடி இருக்கோம். அவருக்கு தெரியும், அவரை நம்ம ரீசெண்டாக நிறைய இடத்துல மீட் பண்ணியிருக்கோம். சவுக்கு சங்கர் அவர்கள் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டு டிசம்பர் 30 வரைக்கும் நீதிமன்ற காவலில் அவர் இருக்கணும். அதற்கு இடையில போலீஸ் வந்து 2 நாட்கள் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. இந்த மகேஷ் ரம்யா அவர்கள் தொடுத்த வழக்கில் ரிமாண்ட் பண்ணி அதில் வந்து கஸ்டடி எடுத்திருக்காங்க. ஏற்கனவே அவர் வந்து வீட்டில் கைது செய்யப்படும் பொழுது ஒரு பார் உரிமையாளர்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக அவர் பதிவு பண்ண வழக்கில் 94,000 ரூபாய் நிதிஷனுடைய அக்கௌண்ட்டுக்கு ஜிபேல வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த வழக்கில் தான் முதல் கைது செய்யப்படுறாரு. அதற்கப்புறமா மறுபடியும் இந்த மகேஷ் ரம்யா அவர்களுடைய வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டு இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாப்புல. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் போலீஸ் கஸ்டடி தான். இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து பல வழக்குகளை வந்து பதிவு செய்து குண்டர் சட்டத்தில் சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டுட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா 20 எஃப்ஐஆர்களுக்கு மேலே ஏற்கனவே நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறது சவுக்கு சங்கரை பல வீடியோக்குள்ள சொன்ன செய்தி. அப்போ அந்த வழக்குகள்லாம் வைத்து வந்து குண்டாஸ் போட போகிறாங்களா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்கிறாங்க. காரணம், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பவர் இல்லாத ஒரு வழக்கு. அது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரிமாண்ட் பண்ணாமல் அப்படி பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு குண்டாஸ் போட்டாங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்படிங்கிறதுனால புதுசாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில வழக்குகளை வந்து போட போகிறாங்க. அந்த வழக்குகளின் அடிப்படையில் தான் இப்போ குண்டாஸ் வந்து மூவ் பண்ண போகிறதா தகவல். இப்போ ஏற்கனவே இந்த 2 வழக்குகளுமே ஒரு அவதூறு பரப்பிய வழக்கு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஒரு படத்தை பற்றி வந்து அது அவதூறு பரப்புறாங்க, அதுக்கு டிஃபமேஷன் போடுறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது பணம் கேட்டு மிரட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிளாக்மெயில் அந்த விஷயத்தில் வந்து வந்துடுது. இது ஒரு குற்றம், சொல்லப்போனால் இது ஒரு குற்றவியல் வழக்கில் வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக தொடர் குற்றத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மேலே தான் குண்டாஸ் வந்து ஸ்ட்ராங்காக விழும். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து யூடியூபர் மேலேயே வந்து குண்டாஸ் போடும்போது அது நீதிமன்றங்களில் ரொம்ப சுலபமாக அது வந்து உடஞ்சிடும். இப்போ பேசினதுனாலேயே குண்டாஸா அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளுக்கு வர்ற மாதிரி நீதிபதிகளும் கேட்பாங்க. இப்போ இவர் வெளியே இருந்தால் சமூகத்தில் என்ன பதற்றம் வந்துடும், சமூகத்துக்கு இவர் என்ன நேரடியாக வந்து தீங்கு விளைவிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தாட்ல ரொம்ப சுலபமாக வந்து வெளியே விட்டுருவாங்க. இதே வந்து தொடர்ச்சியாக குற்றவியல் வழக்குகள் பல விஷயங்கள் போடும்போது இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வேற மகேஷ் ரம்யா அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறது அட்டெம்ப்ட் மர்டர். அவர் வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணாரு, என்னோட உயிர் நாடியில் எட்டி உதச்சிட்டாரு அப்படிங்கிறதா, அதுவும் கூட்டா சேர்ந்து அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் இப்போ விசாரணைக்கு வந்து நீதிமன்றத்தில் ட்ரையல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு குண்டாஸ் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதற்கு அடிப்படையில் ஒரு 3 to 4 வழக்குகளுக்கு மேலே வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்போ இப்போ இந்த 2 வழக்குகள் தான் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்தடுத்து வேற பகுதிகளில் இருந்து இந்த ஒரே மாதிரியான வழக்குகள் வந்து போடப்படும். என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணாரு, இதே மாதிரி இவ்வளோ காசுகள் கேட்டு மிரட்டினாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து வழக்குகள் பதிவு பண்ணாங்கன்னா அதை எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இவ்வளோ வழக்குகள் இவர் மேலே இருக்குது, நாங்கள் வந்து இவர் மேலே குண்டாஸ் ஆக்டை வந்து போடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு 3 to 4 மாதங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இவங்க நீதிமன்றத்தில் போயிட்டு தங்கள் மீது தவறு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு வந்தாலும் அதுக்கு வந்து இவ்வளோ காலம் வந்து ஆயிடும். இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 2 வழக்குகளில் அவர்கள் வந்து பிணை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வழக்குகளினுடைய அந்த பேர்டன் வந்து குறையும். இப்போ ஒரு வழக்கில் வந்து பிணை கிடைச்சிச்சு அப்படின்னா இன்னும் பேலன்ஸ் ஒன்று தான் இருக்கும். அப்போ அடுத்தடுத்து வழக்குகள் வந்து போடும் பொழுது பிணை சுலபமாக கிடச்சிச்சு அப்படின்னா அந்த குண்டாஸ் போடாமல் தடுக்கலாம். இருந்தாலும் பிணை வாங்குறதுக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும் இல்லையா? ஒரு வாரம் 2 வார காலம் ஒரு வழக்குக்கான பிணை கிடைக்கிறதுக்கு ஆச்சுன்னா கூட அதுக்குள்ளே இவர்கள் வந்து குண்டாஸ் போட்டாங்கன்னா அதை டக்குன்னு உடைக்க முடியாது. குண்டாஸ் உடைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களோட வழக்கில் கூட தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அட்வைசரி போர்டில் அந்த ஒரு ட்ரையல் நடக்கும். அங்கே போயிட்டு இவர்கள் யார் வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்காங்களோ அவர்களுடைய குடும்பத்தினர் போயிட்டு வாதாடலாம், அவர்கள் தரப்பில் இருக்கிற ஆதாரங்களை கொடுக்கலாம். அதை கேட்டு அவர்கள் குண்டாஸை ரத்து பண்ணால் உடனடியாக ரத்தாயிரும். இல்லைன்னா மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் வந்து அப்பீல் பண்ணணும். அது ஒரு பெரிய ப்ராசஸாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனால் ஏற்கனவே ஏர்போர்ட் மூர்த்தி தரப்புலையுமே அட்வைசரி போர்டில் குண்டாஸ் உடையலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுவும் சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் வழக்காக தான் இருக்கும். அது ஒரு குற்றவியல் வழக்காக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணியிருக்கிறதா சொல்லி அவர்கள் சில விஷயங்களை மேற்கோள் காட்டினாலும் அதுவும் ஒரு குற்றவியல் பின்னணி கொண்ட வழக்காக இருக்கும் பொழுது அதில் கிடைக்கிறதுக்கான பல சிக்கல் இருந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாங்க, கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இவர் வந்து சமூகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர் அப்படிங்கிற மாதிரி காட்டி குண்டாஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அடிப்படையில் அதிகப்படியான குண்டாஸ் தவறுதலாக போடப்படக்கூடிய தமிழ்நாடு இருக்குங்கிறது டேட்டா.
இங்கே போடக்கூடிய குண்டாஸில் வந்து 50 விழுக்காட்டுக்கும் மேலே வந்து அது ரத்தாகக்கூடிய குண்டாஸாக தான் இருக்குது. அது வந்து திட்டமிட்டே வந்து அது போடப்படுது அப்படிங்கிறது பலருடைய குற்றச்சாட்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்கள்லையுமே அதிகப்படியாக குண்டாஸ் போடக்கூடிய மாநிலம் தமிழ்நாடாக தான் இருக்குது. அதுவும் இந்த கடந்த 4-5 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய அளவில் குண்டாஸ் வந்து ஆக்ட் போடப்படுது பலரின் மீது. இதெல்லாமே வந்து சமூகத்தை வந்து சீர்படுத்துறதுக்கு, ரவுடிகளை வந்து ஒடுக்குவதற்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இது திட்டமிட்டு சிலரினுடைய குரலை வந்து ஒடுக்குவதற்காக இருக்கின்றதா இங்கே பிரச்சனை. இது சமூக வலைதள யுகம் அப்படிங்கிறதுனாலேயே இப்போ யார் ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஒரு குற்றச்சாட்டை சொன்னாலும் இல்லை ஒருத்தர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவர்களினுடைய பின்னணி என்ன, அவர்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக எடுக்க முடியுது. இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான சமூக வலைதளங்களில் அவர்கள் போய்ட்டு ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியுதுன்னா பின்னணியை எடுத்து பார்க்க முடியுது. அந்த மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் மீது புகார் கொடுத்த திரைப்பட தயாரிப்பாளர் மகேஷ் ரம்யா அவர்களினுடைய பின்னணி எடுத்து பார்க்கும் பொழுது அவர் வந்து பல வருடங்களாக பன்னாட்டு கப்பல், வெளிநாடுகளுக்கெல்லாம் போகக்கூடிய கப்பல் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வெயிட்டராக வந்து பணிபுரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அவர் அதுக்கப்புறமா இந்த சினிமா துறைகளெல்லாம் வந்திருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட 4-5 கம்பெனிகள் அவர் பேரில் வந்து இருக்குது. அதையெல்லாம் வைத்து கொண்டு தான் அவர் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் சினிமா படம் இந்த திரைக்குள்ளே வந்து இதில் வந்து அவர் சொல்கிற மாதிரி டேரக்டர்கிட்ட கூட அவர் பணம் வாங்கியிருக்கலாம். அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூட நகை அடமானம் வச்சு கூட அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி படத்தை எடுத்துருக்கலாம். அவர் சொல்கிறது வந்து உண்மையாக கூட இருக்கலாம், மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இப்படி தான் அவருடைய ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து அவர் அமெரிக்காவில் இருந்தேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே சொன்னாலும் அவர் வந்து கப்பலில் பணிபுரிஞ்சிருக்காரு அப்படின்றதுக்கான ஆதாரத்தெல்லாம் எடுத்து வந்து போடுறாங்க. இந்த இடத்துல அவர் அன்பில் மகேஷ் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படம், அமைச்சர் அன்பில் மகேஷ், அதே மாதிரி உதயநிதியுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி எடுத்துக்கிட்ட புகைப்படம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சமூக வலைதளங்களை ஒரு பதிவு பண்ணியிருக்கு. இதனுடைய பின்னணியே 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று, இவர் உண்மையிலேயே வந்து அவர்களோடு தொடர்புடைய நபராக தான் இருக்கணும், அவர்களுக்கு வந்து அவர்களுடைய ஃபண்டெல்லாம் இவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சில பேர் வைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை. இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த நபர்களோட புகைப்படங்களை வச்சுக்கிட்டு மிஸ்லீட் பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஃபெலிக்ஸ் ஜெரார்ட்லாம் வந்து பேட்டில் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரையே நான் ஒரு மியூசிக் வீடியோ எடுக்கிறேன், உங்களை வச்சு உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சு வந்து படம் எடுத்துட்டு வச்சு வந்து நம்பகத்தன்மையை உருவாக்கிட்டு இந்த மாதிரி சினிமா துறையில் எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும், நான் என்ன நம்பி நீங்கள் பணம் கொடுங்க நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விஷயம் தொடர்ச்சியாக நடக்குது. அதில் ஒருவராக இவர் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் இந்த வழக்கு பதியப்பட்ட இந்த வழக்கு போயிட்டு இருக்கக்கூடிய போக்கில் நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதில் வந்து டிஎம்கேக்கு ஃபேவராக பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தேர்தல் சமயத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் உள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு ரொம்ப ஒரு தேவையான விஷயமா காணப்படுது. ஏன்னா மக்கள் மத்தியில் எந்த மாதிரி அதிருப்தி இருக்குது, மக்கள் வந்து எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் பல ஊடகங்கள் வந்து பேசும். ஆனால் திமுகவுக்குள்ளே நடக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கும், அமைச்சர்களுக்கு இடையில என்னென்ன அதிருப்தி இருக்கும். இப்போ ஒரு இடி ரைடு நடக்குது அப்படின்னா அதனுடைய பின்னணி என்ன, அதில் வந்து அந்த அதிகாரிகள் கூட பல பேர் கூட தொடர்பில் இருக்கிறதுனால சில எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள்லாம் வெளியே வரும். அவர் சொல்கிற தகவல்களில் பல தகவல் வந்து பொய்யா கூட இருக்கும், பொய்யா இருந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் அதில் சில விஷயங்கள் உண்மையாக வரும்போது அதுவே வந்து ஆளும் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம அந்த டாஸ்மாக் ஊழல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரத்தீஷ் அவர்களுடைய பெயரையும் சரி, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களையும் சரி, பல நாட்களாக வந்து சவுக்கு வந்து வீடியோவில் பேசிட்டு வரும்போது அப்போ அந்த இடி ரைடு வருது. அந்த சவுக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு என்னன்னா ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோமே, இதை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ அந்த ஒரு புள்ளியில் ஒரு வழக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தே வந்து அப்டேட் கொடுக்கும்போது மக்கள் அதை பற்றி ஒரு அவேராக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இது நிச்சயமாக ஆளுநருக்கு ஒரு பெரிய சிக்கல் தான். இது போக சவுக்கு சங்கரை கையோட கூட்டிகிட்டு போய் ஆதம்பாக்கம் அவரோட சவுக்கு மீடியா அலுவலகத்தில் உள்ளே போயிட்டு சோதனையும் வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நீதிமன்றம் வந்து சவுக்கு சங்கரோட ப்ரெசன்ஸில் தான் அந்த ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொன்னதுனால கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூடவே எல்லாத்தையுமே வந்து வீடியோவும் எடுத்திருக்காங்க. ஆனால் எந்த பத்திரிகையாளரையும் அலோவ் பண்ணல அப்படிங்கிறதும் முக்கியமான செய்தி. இப்போ இன்றைக்கி இந்த டாஸ்மாக் அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய விஷயமா இல்லைன்னாலும் தேர்தல் சமயத்தில் நிச்சயமாக பிஜேபி வந்து இதை பெரிய அளவில் கொண்டு வரவும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய செக் வைக்கணும்னா அவர்கள் இந்த மாதிரி இடி, இன்கம் டேக்ஸ் இதை மாதிரிலாம் வச்சு தான் அவர்கள் வந்து ஏதாச்சும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்க முடியும். ஏன்னா இப்போ ஆளும் தரப்பு தேர்தலுக்கு வந்து பணம் விநியோகம் பண்ணுறதுலேயே பெரிய சிக்கல் இருக்க போகிறதே இல்லை. ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் அது மாதிரியான சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அஸ்திரம், பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த பழைய வழக்குகளை தூசி தட்டி எடுத்து கொண்டு வர்றது மட்டும்தான். அது ஒரு பழிவாங்கும் நோக்காக இருந்தாலும் கூட அதுதான் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதம். அப்போ கண்டிப்பாக இப்போ KN நேரு வந்து இப்போ எப்படி ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காரோ அது மாதிரி பல அமைச்சர்களுக்கும் ஒரு கடந்த முறை ஆட்சி காலத்தில் ஒரு சில ஊழல் பட்டியல் வந்து இருக்கும். அதையெல்லாம் கையில் விசாரிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா தேர்தல் சமயத்தில் இந்த வழக்கை வந்து ஃபாலோ பண்ணுறதா இல்லை
நமக்கு கொடுத்த தொகுதிகளில் வந்து வெற்றி பெறதுக்கு வேலை செய்யறதா அப்படிங்கிறதே புரியாத அளவுக்கு ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க. அதுதான் வந்து அவர்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் சவுக்கு மாதிரி ஒரு நபர் வந்து அதிகாரிகள் கிட்ட தொடர்பில் இருக்கும்பொழுது சில தகவல்கள் வந்து வெளியெடுத்து சொன்னார் அப்படின்னா அது இன்னும் பெரிய கமோஷனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனாலேயே திட்டமிட்டு உள்ள வைக்கணுங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து அவர் பிணை ஒருவேளை அவர் ரிமாண்ட் பண்ண பிணை கிடைச்சிருச்சு. ஏன்னா அதெல்லாம் வந்து பெரிய அளவில் ஒரு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ மகேஷ் ரம்யா அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளே உண்மையா பொய்யாங்க நீதிமன்றத்தை தான் அதை விசாரிச்சு நம்ம சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவர் சொல்ற விஷயத்த பார்க்கும் பொழுது இப்பெல்லாம் நடந்திருக்குமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, உங்ககிட்ட ஆதாரமே இல்லையே அப்படின்ற கேள்விகள் தான் நமக்கு கேட்க தோணுது. ஸோ இது எல்லாமே பிணை கிடைச்சிச்சு அப்படின்னா குண்டாஸ் வந்து போடாமல் தவிர்க்கப்படும். ஆனால் பெரும்பாலும் பல பகுதிகளில் இருந்து எஃப்ஐஆர்கள் பதியப்பட்டு இவர் மேலே வந்து ஒரு பல குற்ற சம்பவங்கள் பின்னணியில் இருக்குன்ற மாதிரி காட்டினாங்கன்னா குண்டாஸ் கண்டிப்பாக போடப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதுவும் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்தல் முடிகிற வரைக்கும் இவருடைய வாய்ஸ் வந்து வெளியே கேட்காது, சிறையிலேருந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நன்றி.